ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. திண்டாதவர்களின் பரிதாப மனநிலை கண்டும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று உணர்வதை வழக்கமாக கேட்கிறோம். அக்கான்னு கூப்பிடு. அக்கா அக்கா சொல்லு. அக்கா. அக்கா நம்ம கடையில் புதுசாக ஒரு சாக்லேட் வந்திருக்கு, உனக்கு வேணுமா? நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரும்போது அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் இங்கே சமத்தாக இருக்கணும். கௌசி, போகலாமா? நாம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். போயிட்டு வரேன். என்னாச்சுப்பா? நம்ம முத்துலிங்க ஐயா தவறிட்டாரு. வா 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 போ போ போ. அப்பா ஒரு சோடா கொடுங்க. கடை மூடுடா. மூடுடா கடை. ஒத்த மூடுடா. மூடுடா கடை. பொண்ணு, கடையை க்ளோஸ் பண்ணு. எதுக்கு? முத்துலிங்க ஐயா தவறிட்டாரு, அதனாலதான். அதுக்கு நாங்க ஏன் கடையை க்ளோஸ் பண்ணணும்? ஆல்டிங். இருடா, நான் பேசுறேன். டேய் போடா. தங்கச்சி, நம்ம ஊரில் யாராவது பெரியவங்களாம் தவறிட்டாங்கண்ணா கடையெல்லாம் மூடுறதானே வழக்கம். அப்போ கடையை மூடித்தானே ஆனும். அதுதானே ஊர் வழக்கம். ஊர் வழக்கமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஐயா, அவ சின்ன பொண்ணா இருக்கா, நீங்க கடையை மூடிடுங்க. மூட முடியாது. சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வய கிழிச்சிருவேன். டேய், யாரா நீ? ஐயா, அவ சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டா. நானே கடையை மூடிடுறேன். அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, நான் பேசுறேன். இங்க பாருங்க, இந்த கடையில வர காசுல தான் நாங்க வாழ்றோம். இன்னைக்கு காசு வந்தா தான் நாளைக்கு சாப்பாடு. ஒரு நாள் நின்னு போச்சுன்னு வைங்களேன், உங்களை மாதிரி இல்ல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு போங்க. அண்ணா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. சரிண்ணா. டேய் வாங்கடா போலாம். விட்டு போயிட்டீங்களா? முத்துலிங்க
அண்ணா, அந்த பொண்ணோட கடையை மட்டும் அடைக்க முடியலண்ணா. ஓத்தா ஏண்டா அவ்வளோ லைட்டு? அதான் வந்துட்டேன்ல, நீ வேற சும்மா. பேர் எம்ஜிஆர் இவரு. டேய் டேய் போடா சும்மா. என்ன சொன்னா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த அடி. என்னாச்சுண்ணா? இன்னைக்கு அந்த பொண்ணோட கடையை அடைக்காம விட்டோம் இல்லையா? ஆமாம், அது அண்ணாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஒரு மாதிரி பார்த்தாரு. சப்பா மேட்டர்ண்ணா. இதெல்லாம் நீ பெருசாக யோசிச்சுட்டு இருக்கியா? விடுனா முதல்ல. அண்ணா, நீங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும், கடையை நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் வாடா. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? அந்த ராமலிங்கத்தோட அடியாளுங்க தான் பண்ணாங்க, நான் பார்த்தேன். கௌசி, கௌசி, எங்க போறமா? கௌசி, 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 நெல்லுமா? கௌசி, கௌசி, எங்க போறமா? அப்பா நீங்க எப்பா பயப்படுறீங்க? நம்ம தப்பே எதுவும் பண்ணலையே. அப்படி இல்லை கௌசி, நான் சொல்கிறத கேளு. வா வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு பயமா இருந்தா இங்கே இருங்க, நான் போறேன். நான் நினச்சா அது ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் அந்த லேண்டுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. அப்படி சரி, நான் ஏதாச்சும் பண்ணுறேன், நீங்கள் போங்க, நான் பார்த்து பண்ணுங்க. சார், சார் சொல்லு. ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் மேலே? ராமலிங்கம். எஸ்எஸ்ஆர் வரட்டும், அங்கே போய் உட்காரு. வாங்க வாங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? சார், உங்களுக்கே தெரியும், நேற்று முத்துலிங்க ஐயா இறந்ததுக்கப்புறம் அங்கே பிள்ளையோட அடியாளுங்க வந்து
அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராமலிங்கம் சார். ராமலிங்கம். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். ரிங் போகுது சார். ஹலோ ராமலிங்கம். ஆமாம், யார்? நான் அசுரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே சார். நான் கருப்பா கோவிலுக்குள்ளே போனெல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்கள்லாம் போகக்கூடாதுன்னு தெரியாதா? ஷோ, கருப்பா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாரேன். கோவிலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும், மறுபடியும் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் சங்கத்தில் நிறைய கலவரங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரி, இவ சொல்லிட்டு உனக்கு இந்த வழியை சகிச்சா போதும். ஆனால் எனக்கு அப்படியா? இனிமேல் இந்த மாதிரி கண்ட்ரோல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காத. ஏன் ஆமாம், யாரை கேட்டு கோவிலுக்குள்ளே போன? என்கிட்ட கேட்டியா? சொல்றா தேவடியா முண்டை. உங்க அப்பாவும் தாத்தாவும் கோவிலுக்கு வெளியே தாண்டா சாமியை கும்பிட்டு போனாங்க. நீ மட்டும் அப்படியே உள்ள ஏற பாக்குற. அப்ப நீங்களும் நாங்களும் என்ன வித்தியாசம்? ஒரே நாள்ல எல்லாமே மாத்த பாக்குற மயிரா. இனிமே இந்த மாதிரி கன்றா வேலை பண்ணிட்டே இருந்த முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்காம. செல்வா, இனிமே இந்த மாதிரி நாய்ங்க கோவில் பக்கமே மிதிக்க கூடாது. பாத்துக்க. வணக்கம் சார். ராமலிங்கம். ஆமாம் சார். உங்களை எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நம்ம பசங்க அந்த டைமில் இருந்த கோபத்தினால ஏதோ அப்படி இப்படி பேசிட்டாங்க. தப்பு தான் சார், ஒத்துக்கிறேன். இனிமேல் அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். டேய் சொல்லுங்கடா. இனிமேல் பண்ண மாட்டோம் சார். ஆமாம் சார், பண்ண மாட்டோம் சார். இந்த மன்னிப்பில் அங்கே இருக்கட்டும். அவங்க கடைக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சோ முழுசாக நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். என்ன உங்களுக்கு ஓகேவா? ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் இன்றைக்கே செட்டில் பண்ணுறேன் சார். ஆனால் 6 நாளைக்கு கடை திறக்கூடாது சார். என்ன? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கே தெரியும். அவர் இறந்ததுக்கப்புறம் சங்கத்தலைவன் பதவி மக்கள் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அப்பா மேலே இருக்கிற மரியாதை, அவரோட பிள்ளையும் நாட்டுக்காக ஏதாவது பண்ணுவான். முத்துலிங்கையா மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் தான் வீடு வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது.
எங்கள் அப்பா ஓசியில் இடம் கொடுக்கும்போது நக்கிட்டு வாங்கி வீடு வச்சிட்டிங்களா? அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 6 நாள் கடையை மூட மாட்டிங்களா? மரியாதையா பேசு, ரொம்ப ஓவரா பேசாத. அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி டீனெல்லாம் கூப்பிட்ட அவ்வளோதான் உனக்கு. ஹேய் சைலன்ஸ். 2 பேர் சண்டை போடணும், வெளில போய் சண்டை போடுங்க. அப்போ நான் எதுக்கு இங்கே இன்னும் மைதுக்கோ? நான் இப்போ கேஸ் போட்டேன் வச்சுக்கோ, 10 வருஷம் கோர்ட்டில் தான். அப்புறம் நீ அங்கேயே கடை போட்டுக்கணும். சார் அது பக்கத்தில் வீடு வாங்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. முதல்ல உன் பாயிண்ட் சொல்லு, அதில் உங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுங்கள், அப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன். சரியா? நீ சொல்லு. சார், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பாருங்க சார், அப்போ தான் புரியும் நாங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. சார் இங்கே வந்து சொன்னாங்க 6 நாள் தானே கடையை மூடினா இப்போ என்ன ஆக போகுதுன்னு. அந்த 6 நாள் 50-60 பேர் கடையில் வருவாங்க, ரொம்ப வியாபாரம் கிடைக்கும். அப்படி எதுவும் இல்லை சார். கொஞ்சம் பேர் தான் சார் வருவாங்க, கொஞ்சம் பொருள் தான் சார் இருக்கு, கொஞ்சம் காசு தான் சார் கிடைக்கும். அந்த கொஞ்சம் காசுலே தான் சார் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம். சார் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? பெரியவங்க இறந்து போயிட்டா நாங்கள் கடையை மூடணும் அப்படி ஏதாவது? இல்லை இல்லை. பின்ன ஏன் சார் நாங்கள் கடையை மூட மாட்டோம் சார், அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சார், எங்கள் ஊரில் மொத்தம் 8 கடை இருக்குது சார். அதில் 7 கடை எங்கள் சாதிக்காரனோடது, மிச்சம் இருக்கிற ஒரு கடை தான் இவங்களோடது. நாளைக்கே இவங்க கடையை திறந்து அதை எங்கள் சாதிக்காரங்க பார்த்து இதுங்கெல்லாம் கடையை திறந்து வியாபாரம் பார்க்குறாங்கடா, நாம் என்ன மைத்து கடையை முன்னோன்னு கிளம்பிட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன மாதிரியா சார்? சார் ஏன் சார் இதுங்கன்னு எல்லாம் பேசுகிறாங்க? ஏய், நீ பேசும்போது நான் சும்மா தானே இருந்தேன். முடிருக்கே ரொம்ப பேசாத, நான் சார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நடி. நீ சும்மாரு. சார் என்ன சார் இதுங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க? டேய் மறுபடியும் அதே கூப்பிடாத. அப்படி தாண்டி பேசுவேன். நடி. என்ன யாரியா நீ? நடி மைப் மாதிரி பேசிட்டே இருக்கிறா. நிறுத்துங்கடா, இதுக்கு மேலே பேசுனா கையை உடைச்சிடுவேன். சேகர் சார், இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். எஃப்ஐஆர் போடணும் சார். இப்போவே. சார், இவங்க எல்லாரும் வெளில அனுப்புங்க. சரிங்க சார். அவுட். போங்க போங்க, வெளியே போங்க. முருகேஷா? ஆமாம் நான் தான். என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு. எதுக்காக இது எனக்கு புரியலையே. ஓ சார் சொன்னால் தான் கையெழுத்து போடுவீங்களோ? மேடம் சொன்னால் கேட்க மாட்டீங்களோ? அப்படி இல்லை சார். பின்ன எப்படி? அதை கொடு, கையெழுத்து போடுறா. அதான் சொல்கிறேன்ல, கையெழுத்து ஐயா போடுறா. விட்டுருங்க ஐயா. கையெழுத்து போடுறா. ஐயா வேணாம் ஐயா. போடுறா கையெழுத்து. போடுறா ஐயா. போடுறா. ஏய் போடுறியா இல்லையா? கையெழுத்து போடுறா மயிறு. ஏய் கையெழுத்து போடுறா. அப்பா என்னங்கப்பா மெதுவா. எங்க அப்பா மேல கை வைக்கிறதுக்கு யாரா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா நீ யாருன்னு? என்னடி ஓவரா பேசி பீத்திக்கிற? அப்படித்தாண்டா பேசுவேன், வேணா கேளு இல்லன்னா போயிடு. ஏய் டேய் என்ன சுமாரு, நீ தலையில. சார் போலீஸ் கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க சார். இரு நான் பேசுகிறேன். இந்த இடம் உங்களோடதுன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? சார் நாங்க இங்க 20 வருஷமா இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமா இருந்துக்கங்க, அது பிரச்சனையே இல்லை. இந்த இடம் உங்களோடதுன்னு இப்போ ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார் இந்த இடம் முத்தலிங்கையா இலவசமா கொடுத்தாங்க, இங்க இருந்துக்கோன்னு சொல்லி. சரி, அவர் உங்களுக்கு இலவசமாக இந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த டைமில் ஏதாவது ப்ரூஃப் வாங்கி வச்சிங்களா? அதையும் வாங்கி வைக்கல. இப்போ அவர் இருந்தனால அவரோட இடம் எல்லாம் அவரோட புள்ளைக்கு தான் போய் சேரும்.
இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட இடத்துல பெர்மிஷன் இல்லாமல் ஏன் தங்கியிருக்கீங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால நீங்கள் இன்னைக்கே இங்கேருந்து காலி பண்ணணும். சரியா? சார் நேற்று நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அது என்னாச்சு? நீங்கள் எப்போ கொடுத்தீங்க? சார் அந்த கடையை உடைச்ச விஷயத்தில் நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அன்னைக்கு எஸ்ஐ சார் கூட உங்ககிட்ட எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்களே. நாங்கள் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்மா. சார் கௌசல்யா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கு இந்த இடத்து மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் நீயே வச்சுக்க. ஆனால் கடையை மட்டும் திறந்துடாத. நான் அங்கே இன்னைக்கும் திறக்கத்தான் போகிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஆளுங்க எங்களை பார்க்க கூட மாட்டாங்க. இப்போ நீ என் முன்னாடி நின்று பேசுகிற, அவ்வளோ வளர்ந்துட்ட. சரி, இந்த 5 நாள் நீ வேணா பாரு, யாரும் வேலைக்கோ கோவிலுக்கோ எங்கேயும் போக மாட்டாங்க, உன் கடைக்கு கூட வர மாட்டாங்க. நீ நினப்பேன் எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதை, இல்லைன்னா நான் சங்கத்தலைவன். அதனால் நான் சங்கத்தலைவன் கிடையாது, சாதி தலைவன். உனக்கு கடையை மூடத்தானே சொன்னேன், ஏதோ படுக்க கூப்பிட்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற. டேய் மரியாதை பேசு. பார்க்க கும்முன்னு தானே இருக்கிற, ஃப்ரீயாக இருந்தால் வந்து படுத்துட்டு போயேன். நல்றா நாங்க இன்னைக்கும் கடையை திறக்கத்தான் போறோம். அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்கல சார். இன்னைக்கும் கடையை திறக்க போயிட்டாங்க. ராமலிங்கத்தை கூட அடிச்சுட்டாங்க சார். சரிங்க சார், ஓகே சார். நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கு முன்னாடியே கவுன்சிலர் ஆகணும். கவுன்சிலர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடியே சங்க தலைவன் ஆகணும். அந்த சங்க தலைவன் பதவியில் உங்கள் அப்பா இருக்காரு. அது கிடைக்கணும்னா உங்கள் அப்பா கவுன்சிலர் ஆகணும். இல்லைன்னா அந்த சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கணும். இதில் உங்கள் அப்பாவுக்கு எம்எல்ஏ பதவி, கவுன்சிலர் பதவி எல்லாமே வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சங்கத்தலைவர் பதவியிலிருந்து விலகவும் மாட்டார். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு மக்கள் தான் முக்கியம். அதனால் உங்கள் அப்பா ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே செத்து போவார். அதுக்கு அப்புறம் சீக்கிரமாக போயிட்டாருண்ணா. சாமி, கேள்விப்பட்டேன்.
நடந்தது நடந்து போச்சு. அவளை சும்மா விடக்கூடாது சாமி. நான் படிச்சு படிச்சு சொன்னேன், ஒரு வாட்டி பவரும் மரியாதையும் போச்சுன்னா அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவளை ஏதாவது பண்ணும் சாமி. ஏண்டா பைத்தியமாடா நீ? ஒரு பொண்ணு அடிச்சிருக்கா, அதுக்கு அவளை போய் திருப்பி அடிச்சா இல்லை ஏதாவது பண்ணா உனக்கு தான் அசிங்கம். இந்த நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதி தலைவன் ராமலிங்கம் அவரோட பவரும் மரியாதையையும் கட்டி காப்பதற்காக கேவலம் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. கேவலம் ஒரு பொண்ணு கூட. அதை விட அசிங்கம் வேற கிடையாது. வேற என்ன பண்றது சாமி? உன்னை சுத்தி 4-5 பேர் இருப்பாங்களே, அவங்கள வச்சு அவளோட அப்பாவை தீத்து கட்டிரு. அதுக்கப்புறம் உனக்கு எதிராக ஒரு குரல் கூட வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். போ. ராமலிங்கம், மரியாதையை காப்பாத்துற சாக்குல ஒரு உயிர் போனா தப்பே கிடையாது. சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணோட அப்பாவை போட்டுரு. செல்வா, இனிமே அந்த இடத்துல அந்த வீடே இருக்கக்கூடாது. ஐயா ஐயா டேய் அடிச்சு ஓடிங்கடா. டேய் மக்காடா. வாங்கடா. உட்காருங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். அவ சொன்னா மட்டும் போதும். சிவா, நாம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? இது என் ஃப்ரெண்டோட சேனல். அவள் சொன்னா உனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு. அதனால இந்த லைவில் உனக்கு நடந்த என்னன்னு இந்த நாட்டுக்கே நீ தெரிய வைக்கணும்.
வேணாமே, இப்போவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. என்னோட பிரச்சனை என்னோடய முடியட்டும். எதுக்கு இதெல்லாம்? உனக்காக பேச சொல்லல. உன்ன மாதிரி இங்கே 100 கௌசல்யா முருகேசன் அருவி இருக்காங்க. அவங்களுக்காக. பொண்ணுங்களுக்கு முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சா இந்த உலகத்தையே மாற்றலாம். போ. வணக்கம். என் பேர் கௌசல்யா. நான் பொள்ளாச்சியில் அசுரப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன். நாங்கள் ஒரு சின்ன குடும்பம். எங்கள் அப்பா, தம்பி, நான். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஆனால் அப்பா எப்போதுமே அது குறைய வச்சதே இல்லை. நானும் என் தம்பியும் அப்பாவும் அந்த சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன காரணத்துக்காக எங்கள் அப்பாவை குத்தி கொன்ன அவங்கள நான் கொலைகாரனை சொல்ல மாட்டேன். அவங்க கொலைகாரங்க கிடையாது. சாதி ஒரு பிடிச்ச தேவடியும். நாங்கள் அது கிடையாது. நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் புதைக்கிறதுக்கு ஒரு சுடுகாடு கூட கிடைக்கல. ஏன்னா நாங்கள் தலிதான். இந்த சாதியெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க? எங்கள் அப்பா படிப்படி சொல்லுவாங்க, சாதி பிரச்சனை எதுவும் வேணாம், விலகி வந்துட்டு. நான் கேட்கல. கேட்டிருந்தா எங்கள் அப்பா இப்போ என் கூட இருந்திருப்பான். நீங்க நினைப்பீங்க இந்த லைவ்னால என் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அதுக்காக பேசுறேன்னு நினைப்பீங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. அவங்களோட பேரு கூட நான் சொல்ல மாட்டேன். நான் இது சொல்றது அசுரப்பட்டி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை எதுவும் இல்லை. மனித நேயத்து மேலே தான் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. ஆனால் என்னோட குடும்பத்தை அடி அடி நடிச்சு கொல்லும் போது யாராவது ஒருத்தர் இதுக்கு கடவுளை பரவாயில்ல. கடவுள் ஆண் பெண்ணை தப்பிச்சிருக்கும். ஆனால் மனுஷன் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் அப்படி இப்படின்னு அதுலேயும் சப்காஸ்ட். ஹிந்துவில் ஒரு சப்காஸ்ட், கிறிஸ்டியனில் ஒரு சப்காஸ்ட், முஸ்லீமில் ஒரு சப்காஸ்ட். அதுக்குள்ள ஹிந்துக்கு ஒரு கடவுள், கிறிஸ்டியனுக்கு ஒரு கடவுள், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள். கடவுளையாவது ஒன்று வச்சிருக்கலாமே. அம்பேத்கர் எவ்வளோ தெளிவாக வலியுறுத்துகிறார். நான் குடிக்க மாட்டேன், என் மனைவியை தவிர வேறொரு பெண்ணையும் கனவில் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆனாலும் நான் தாழ்ந்தவன். அதே வேற ஒருத்தர் குடிப்பான், கண்ட கண்ட பெண்களோட ஊதாரியா சுத்துவான், அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுவான், லஞ்சம் பெறுவான், ஊழல் செய்வான், அயோக்கியன். ஆனாலும் உயர்ந்தவன். எப்படிங்க நியாயம்? நீங்க சொல்லுங்க, எப்படிங்க நியாயம்? இந்த நாட்டில் ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நம்ம நாட்டில்
ஒரே நாள் சாதி இல்லைன்னு சொல்லுங்க. யாரும் தாழ்ந்த சாதி கிடையாது, உயர்ந்த சாதியும் கிடையாது. எல்லாரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் நாட்டின் குடிமகன். சொல்லுங்க, முடியாது. ஏன்னா நீங்க சாதி வச்சுதான் அரசியல் பண்றீங்க. நான் கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன். அடுத்த தலைமுறை பசங்களுக்காக ஒரு வேண்டுகோள். நீங்க எங்க போனாலும் சத்தமா நெஞ்சு தட்டி சொல்லுங்க, நாங்க சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கறவங்களோட பழகவே மாட்டோம். நன்றி. என்னடா ஒத்தா டேய் Oh,